Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். சங்கருடைய 10 கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு நீங்க இடி அதை செஞ்சிருக்க கூடாதுன்னு சங்கர் ஒரு விளக்கம் சொல்றாரு. இதே கதைக்கு எப்படி 10 பேர் உரிமை கொண்டாட முடியும்னு நமக்கு தெரியல. ஒருத்தருக்கு தானே ஒரு கற்பனை வரும். எப்படி 10 பேர் இது என் கதைன்ட்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப இவங்க இந்த 10 பேரும் சேர்ந்து அடிச்சது எங்கே? ஒவ்வொரு படம் வரும்போது இவங்க என் கதைன்னு சொல்றதுதான் நமக்கு ஒண்ணுமே புரியல. சரி, கதை இவ்வளவு எழுதுறீங்களே, படத்தை பண்ணி தெளிய வேண்டியதுன்னா அது எதுக்கு கொண்டு போய் இங்க எந்த படம் வந்தாலும் என்னதுன்னு சொல்றீங்கிறதும். ரீசெண்டா பார்த்திபனுடைய இன்டர்வியூ ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது காரணம் விஜய் அரசியலுக்கு வந்ததாலான்னு கேட்குறாங்க. இருக்கலான்ட்டு போயிடுறாரு. இதில் என்ன தவறு? அவர் குடும்பத்தை எடுத்து, அவர் பொண்ணை எடுத்து அசிங்கப்படுத்தி ரஜினி கமல் ரசிகர்களே எப்படி இறங்கிட்டாங்க, வார்த்தைகளை கையாளுவாங்கன்னு பார்த்தா அதுலயே பல பேர் முட்டாள்களாகவும் பைத்தியக்காரனாகவும் இருக்கு. அக்டோபர் வரைக்கும் திக்குன்னு இருக்க போதா சார் அஜித் ரசிகர்களோட மனநிலையும்? அஜித் மீது உயிரே வச்சிருக்கிற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய குடும்பங்கள்ல அஜித்தை ரொம்ப ஒரு மேன்மையான இடத்துல வச்சு பாக்குறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு விபத்து காட்சிகளை கூட ஏன் வெளியிடுறீங்க? யார் அந்த ரம்யா அப்படின்னா, அந்த ரம்யாக்கு இவ்வளவு மோசா சார் அந்த பெயருக்கு? நான் அஜித் தொடர்பான ஏதோ ஒன்று வரும்னு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. திடீர்னு திரிஷா இதை வெளியிடும் பொழுது இது எதுக்கு தேவையில்லாத? நீங்க இந்த திரிஷாவை தான் நம்ம எல்லா இடத்துலயுமே பாக்குறோம். டிராகன் இவ்வளவு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன் இவ்வளவு கொண்டாட்டங்கள் அந்த படத்துல? இப்போ 2வது படத்திலேயே அவருக்கு இவ்வளவு பெரிய கட் அவுட்டுகளை வைக்கிறாங்க. எப்படியும் ஒரு கூட்டம் கிளம்பி நான் ரசிகர் மன்றம் வைக்கிறேன்னு வரும். ஒரு நல்ல மனுஷனை கெடுத்து விட்டுறாதீங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ மணிகண்டன், பிரதீப் ரங்கநாதன், சிவகார்த்திகேயன் vs தனுஷ் இருந்துகிட்டே இருக்கா? என்னை வைத்து படம் எடுத்த எந்த தயாரிப்பாளரும் எனக்கு சொன்ன சம்பளத்தை கொடுத்தது இல்லை. கமல் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தயாரிப்பாளர்கள் லிஸ்ட்டுக்குள்ள தனுஷ் இருக்கார். தனுஷ் எல்லாம் அப்படி ஏமாத்துற நபரா எனக்கு தெரியல. முக்கிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நீங்க நம்ம கூட அந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா அப்டேட்ஸ் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சினிமா அப்டேட்ஸின் மாரி சர்ச்சையிலேருந்து தொடங்கலான் இருக்கேன். ஏன்னா சங்கர் அவர்கள் ஒரு நல்ல இயக்குனர், கேம் சேஞ்சராக இருக்கட்டும், இந்தியன் 2 இருக்கட்டும், கலவையான விமர்சனங்கள் பெற்றிருந்தாலுமே கூட அடுத்து என்ன அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த இடி அப்படின்ற ஒரு விஷயம் அவரை புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும். ஏன்னா அவர் சமீபத்தில் வெளியிட்ட ட்விட்டரில் கூட அவர் மனசு உடஞ்சிருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்கப்படுது. சங்கரை சுற்றி என்ன நடக்குது, என்ன தீர்வு? ஆக்சுவலாக இந்த இடி விவகாரத்தை ஒரு சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு சில முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, என்ன நடந்தது அப்படின்னு இதுக்குள்ளே போய் விசாரித்தோம்னா, ஆரூர் தமிழ்நாடன்னு ஒரு எழுத்தாளர், அவர் நக்கீரன் இதழில் ஒரு முக்கியமான இணையாசிரியரோ அல்லது பொறுப்பாசிரியர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார். அவர் நீண்ட காலமாக நக்கீரனில் பணியாற்றி வரக்கூடிய ஒருத்தர். அவர் எழுதின திக் திக் தீபிகான்னு ஒரு கதை 2007 அவர் எழுதியிருக்கிறாரு. 2010 எந்திரன் ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த கதை என்னுடைய கதை அப்படின்னு முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. அப்போவே கூப்பிட்டு அதை பேசியிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. இன்னொன்று நக்கீரன் கோபால் அவர் ஆசிரியர் திரையுலகத்தில் எல்லாருக்குமே நன்கு அறிமுகமானவர், பழக்கமானவர். அவர்கிட்ட நேரடியாக சொல்லி இந்த மாதிரி உங்கள் காம்பவுண்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நீங்கள் என்னன்னு கூப்பிட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தா கூட ரொம்ப ஈஸியாக போயிருக்கோம். சங்கரே நம்ம இறங்கி பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சா அவருடைய அப்போட்ட பிஆர்ஓவா நிகில் முருகன் இருந்திருக்கலாம். நான் என்னுடைய யூகப்படி அப்போ நிகில் இருந்திருக்கலாம். சரி, நிகில்கிட்ட சொல்லி இது மாதிரி கோபாலன்கிட்ட பேசுங்கன்னா அவரே பேசி ஈஸியாக சால்வ் பண்ணி விட்ருப்பாரு. பட் இது எதையுமே சங்கர் பண்ணலை. அவர் என்னென்னா அந்த நேரத்தில் ஒரு 10-12 நோட்டீஸ் இதே மாதிரி வந்திருக்கு, என்னுடைய கதைன்னு. அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சில பேர் போய், சார் இது மாதிரி தொடர்ந்து நமக்கு இப்படி லெட்ரு வருது, நோட்டீஸ் வருது அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லைங்க அதில் எதுலேயுமே உண்மை கிடையாது. ஏன்னா நம்ம இந்த கதைக்காக எப்படி உழைச்சோங்கிறது நமக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். வருஷக்கணக்கில் நம்ம இந்த கதையை உருவாக்கியிருக்கோம். அப்போ யாரோ நோட்டீஸ் அனுப்புனா அதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோன்னா அப்படியே விட்டுருங்க, தானாக போயிடும்னு சொல்லிட்டார் அவர். அதே மாதிரி தானாகவே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. யாரும் அதுக்கப்புறம் பெருசாக முயற்சி எடுக்கலை. பட் ஆரூர் தமிழ்நாடன் விஷயத்தில் அவங்க அப்படி இருந்திருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அப்படி இருந்துட்டார் சங்கர். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், நீதிமன்றத்துக்கு போயிட்டார். நீதிமன்றம் போய் அந்த வழக்கு நீண்ட காலம் நடந்துகிட்டே இருந்துச்சு. உயர் நீதிமன்றத்தில் சங்கர் உங்கள் கதையை பயன்படுத்தலை, 2 கதைக்கும் வேரியேஷன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதற்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி வந்தது, அது இந்த கதைக்காகத்தான் வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் தான் விளக்கணும். இப்போதைக்கு பிரச்சனை என்னன்னா, சங்கருடைய 10 கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு நீங்கள் இடி அதை செஞ்சிருக்க கூடாதுன்னு
சங்கர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல. இப்போ கூட கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து அவரே அதை வாபஸ் வாங்கிடுவார். அடுத்த கட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்குங்கிறது மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் தான். என்ன சங்கர் வந்து அப்போ நம்ம கதையே திருடல, இது என்னுடைய கற்பனை அப்படின்னு நினச்சி அவர் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தால் அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா இப்போ அவர் மனசாட்சிக்கு தான் அது தெரியும் இந்த கதையிலேருந்து எடுத்தாரா அல்லது அவரே உருவாக்குனாராங்கிறது. அப்போ ஒருவேளை உள்ளபடியே அவர் உருவாக்கியிருந்து நான் எதுக்கு இவருக்கு பணம் கொடுக்கணும், என்ன வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னா அது அவருடைய விஷயம். பட் இருந்தாலும் இந்த பிரச்சனையை தொடர்ந்து நீடிக்க விடுவதுங்கிறது ஒரு மன சஞ்சலம் தானே. ஆனால் 10 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம் அப்படின்னு வரப்போ இடி அப்படின்னு வரப்போ தான் இந்த கணக்கில் காட்டாத பணத்தை வந்து இடி வந்து பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரிலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் இன்னும் காட்டாத பணம்னு இல்லை. ஆக்சுவலாக இந்த எந்திரன் படத்திற்காக அவர் வாங்கிய சம்பளம், அந்த சம்பளத்தின் மூலம் வாங்கின சொத்துக்கள் இதெல்லாம். ஸோ அப்போ அந்த கதையே உங்களுது இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த சொத்துக்களும் உங்களுக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இதில் வருது. ஸோ அதையொட்டி தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நடக்குது. பட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆக மொத்தம் இதற்குள்ளே இருக்கிற பல சிக்கல்களை இந்த சட்ட வல்லுநர்கள் தான் பேசி சரி பண்ணணும். அது நமக்கு தெரியாது, இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். ஓகே, இயக்குனர் மட்டுமே இதில் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றதும் சிலத்தோட வாதமாகவும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா சன் பிக்சர்ஸ் அவங்களும் விலகிட்டாங்க, ரஜினி அவர்களுக்கும் இதில் சம்மதம் இல்லை. ஆனால் இயக்குனதை வந்து அவர் அப்படின்றனால அவர் சுற்றி இது நடந்தாலுமே கூட சங்கர் மட்டுமே இதுக்கு காரணம். சங்கர் மட்டும்தானே காரணமாக இருக்க முடியும். இப்போ ஒரு கதையை வந்து சங்கர் போய் சன் பிக்சர்ஸ்கிட்ட சொல்லும்போது திருட்டு கதையான்னு அவங்க கேட்க முடியும் இல்லையா? அப்போ அந்த கதையை அவருதுன்னு நம்பி தானே அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி ரஜினி அந்த கதையை கேட்டு நடிப்பதும் அது சங்கருடைய கதைங்கிற நம்பிக்கையில் தானே. அப்போ அவங்க 2 பேரும் எப்படி பொறுப்பாக முடியாது? கதை யாருடையதோ அவர் தான் பொறுப்பாக முடியும். அந்த வகையில் இந்த நடவடிக்கை சங்கர் மீது தான் இருக்குமே தவிர சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மீதோ ரஜினி மீதோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை தானே. கத்தி, சர்க்கார், இப்போ எந்திரன் ஆல்ரெடி பிரச்சனை வந்தாலுமே அது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் என்ன தீர்வு? குறிப்பாக இந்த தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், எழுத்தாளர்கள் சங்கம் இங்கேயே பேசி முடிச்சிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும்ல சார்? அந்த மாதிரியான சங்கங்கள் என்ன நிலையில் இருக்கு? இல்லை சங்கங்கள் சரியாக தான் இருக்குது. பட் இங்கே சில விஷயங்களை வந்து நம்ம அந்த காப்பிரைட் சட்டத்தில் நிறைய நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்னாப்சிஸ் சினிமாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிட்டு அதை படமாக்குறதுங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காத ஒன்று. நீங்கள் இப்போ இந்த ஸ்னாப்சிஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வழக்கு போடுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இப்போது ஒரு பெண்ணை ஒரு வில்லன் துரத்திட்டு போகிறாங்கிறது நம்ம ஏராளமான படங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் எல்லா படத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஒவ்வொருத்தருடைய கற்பனை வெவ்வேறாக இருக்குது இல்லையா? திடீர்னு வந்து ஒரு மானை வந்து ஒரு புலி போய் வேட்டையாடுற மாதிரி காமிப்பாங்க சில பேர், அது அவங்களுடைய கற்பனை. அது அப்படியே நேரடியாகவே சில பேர் காமிப்பாங்க. ஒரு பெண்ணை ஆண் துரத்திட்டு போய் தாக்கிறத வந்து நேரடியாக காமிப்பாங்க, அது அவங்களுடைய கற்பனை. அப்போ விதவிதமாக ஒன்று இருக்கும்போது இது ரெண்டும் ஒன்றுங்கிற முடிவுக்கு நம்ம எப்போவுமே வர முடியாது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு படத்தினுடைய கதையை என்னதுன்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்கும்போது, சார் நான் ஒரு ஸ்னாப்சிஸ் எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுவும் அந்த படத்தினுடைய ஒரு வரி கதையும் அல்லது ஒரு 10 வரியில் ஒரு ஸ்னாப்சிஸ் எழுதியிருப்பாங்கல்ல, அது ரெண்டும் ஒன்று தான், நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் அப்படின்னா எழுத்தாளர் சங்கத்தில் நீங்கள் பதிவு பண்ணும்போது முதல்ல ஒரு ஸ்னாப்சிஸு, அதுக்கப்புறம் வந்து திரைக்கதை, அதுக்கப்புறம் வசனத்தோடலாம் பதிவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒரு ஒற்றுமை இருக்கும்போது இதுதான் அதுன்ற முடிவுக்குள்ளே அவங்க வராங்க. அது சட்டத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது போல இருக்கு. ஸோ இதில் இப்போ நிறைய உட்காந்து பேசி சும்மா ஒரு 10 வரியோ ஒரு 20 வரியோ ஒற்றுமை இருக்கிற பட்சத்தில் இது அவருடையதாங்கிற முடிவுக்கு அவங்க முதல்ல வரக்கூடாது. சினிமாங்கிறது வந்து வெறும் 10 வரி கதை கிடையாது, அதுக்குள் நிறைய கற்பனை இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு இசை இருக்குது, ஒரு ஒளிப்பதிவு இருக்குது. ஸோ நுணுக்கமாக ஒரு சவுண்ட் இருக்குது ஒரு படத்தில். இப்போ சவுண்டை வச்சே வந்து ஒரு படம் வரப்போகுது, சப்தம்னு ஒரு படம் வரப்போகுது. அதில் சவுண்டு தான் பேய். இப்போ இந்த கதையை எழுதுகிறவர் வந்து பேய் கதை, இந்த பேய் இப்படி வருது அப்படி வருதுன்னு எழுதிட்டு அதுவும் பேய் கதை, நானும் என்னதும் பேய் கதை, ரெண்டும் ஒன்று தான் நான் சொல்ல முடியுமா? அவர் ஒரு சப்தத்தை அதில் கொண்டு வந்து அதை ஒரு பேயாக உருவாக்குறாருல. ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்குது, வேரியேஷன்ஸ் இருக்குது. இவங்க எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்குறது தான் தப்புங்கிற மாதிரிலாம் தெரியல. அதே மாதிரி ஒரே கதைக்கு எப்படி 10 பேர் உரிமை கொண்டாட முடியும்னு நமக்கு தெரியல. இப்போ ஒருத்தருக்கு தானே ஒரு கற்பனை வரும், எப்படி 10 பேர் இது ஏன் கதைன்ட்டு வந்து நிற்கிறாங்க? அப்போ இவங்க இந்த 10 பேரும் சேர்ந்து அடித்தது எங்கேருந்து? இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ மேலோட்டமாக எழுத்தாளர் சங்கத்தை பார்க்குதாங்கிறதும் ஒன்று இருக்குது. இன்னொன்று, இப்போ கதை திருட்டு விவகாரத்தில் எழுத்தாளர்கள் வந்து எழுத்தாளர் சங்கத்தில் போய் முதல்ல பதிவு பண்ணணும். அது இன்னொன்று வேற ஒரு வழி ஒன்று இருக்குது.
அவங்க ஸ்கிரிப்டை அவங்க எழுதி சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் அதை வந்து அவங்களுக்கே போஸ்ட் பண்ணிவிட்டு பிரிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நாளைக்கு கோர்ட்டில் சப்மிட் பண்ணி கோர்ட் அதை பிரிக்கும் பொழுது படமும் அந்த கதையும் ஒன்றா இருந்ததுன்னா கோர்ட் அதை எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் இப்போ எழுத்தாளர் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிற பல பேர் வந்து அங்கே கதைகளை பதிவு பண்ணி வைக்கிறாங்க. ஒவ்வொரு படம் வரும்பொழுது இவங்க எங்கதைன்னு சொல்கிறது தான் நமக்கு ஒன்றுமே புரியல. சரி, கதை இவ்வளோ எழுதுறீங்களே, படத்தை பண்ணி தொலைய வேண்டியதுன்னா அது எதுக்கு கொண்டு போய் இங்கே எந்த படம் வந்தாலும் என்னதுன்னு சொல்கிறீங்கிறதும் நமக்கு புரியல. அப்போ படைப்பாளிகள் வந்து ஒரு பக்கம் இதுவே ஒரு பெரிய மனசோர்வுக்கு ஆளாகிறாங்க. இது எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியல. ஓகே, ஒரு பக்கம் கமல் விஜய் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்களுக்காக களமிறங்கிய அவரோட தொண்டர்களும், இந்த பக்கம் கமல் அவர்கள் பேசினதையும் ஏன் இவ்வளோ மீம் இவ்வளோ ட்ரோல் அப்படின்றதான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, கமல் என்ன சொல்கிறாரு, ரசிகர்களுடைய ஓட்டு அப்படியே வரும்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது. சரி, அப்படி அது வந்து அவர் அனுபவத்தின் வாயிலாக சொல்கிறார். எப்போவுமே கூட்டம் கூடும், ரசிகர்கள் வருவாங்க, அது அவ்வளவு ஓட்டாக கன்வெர்ட் ஆகாதுன்னு அவரு சொல்கிறாரு. ஒருவேளை அது அவருக்கு ஆகாமல் இருக்கலாம். அதை அப்படியே விஜய்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இல்லை, மறைமுகமான ஒரு பொதுவான கருத்தாக சொன்னால் கூட நம்ம இப்படி தான் நேரடியாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கால சூழல் அப்படி இருக்குது. ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காரு, ஒருத்தர் வந்துட்டார், அவர் ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதுதான் இதுவோ அப்படின்னு மற்றவங்க நினச்சி பார்க்குறாங்க, அதை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஒப்பிடுவதில் தவறு கிடையாது. பட் அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவர் எந்த வயசில் அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. விஜயுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவர் எந்த வயசில் வந்தார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு +2 படிக்கிறதுலேருந்து அல்லது 10th +2 அதுக்கு மேலே கல்லூரி இது வரைக்கும் வந்து ஒரு வெறித்தனமான விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அதே கூட்டம் கமலுக்கு இருக்கான்னா இல்லை. ஒரு 20 வருஷம் கழிச்சு, இப்போ கமல் சொன்ன மாதிரி நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா கதையே வேறன்னு சொல்கிறாருல்ல, அன்னைக்கு அவர் விஜய் மாதிரி இருந்திருக்கலாம். ஓகே ஓகே, புரியுதா? இன்னைக்கு வந்து அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம விஜயோட அப்ளை பண்ணி கமலுக்கு நடந்ததெல்லாம் விஜய்க்கு நடந்துரும்னு நம்ம சொல்ல முடியாது. அரசியல் அந்த காலகட்டம் வேற, இது வேற. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் பார்த்தா அப்படின்னாலுமே கூட இங்கே இருக்கிற ரசிகர்களும் தொண்டர்களும் அவருக்கு எதிராக எழுதக்கூடிய போஸ்ட்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் இவ்வளோ ஒன்மமா அப்படின்லாம் பார்க்கப்படுது. அண்ட் இன்னும் அந்த எல்லை மீறின ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்குங்களா சார்? ஏன்னா கமல் அவர்கள் இல்லைங்க, அது ரொம்ப, அதாவது தரந்தாழ்ந்த இழிப்புறவிகள் நிறைய சோசியல் மீடியாவில் இருக்கு. அவனுங்களுக்கெல்லாம் அம்மா இருக்காங்களா அக்கா இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவன் இன்னொருவருடைய மனைவியும் இன்னொருடைய மகளையும் ரொம்ப கேவலமாக பேசும்போதே அவன் வந்து காட்டு மிராண்டிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த வேதனை வந்து திரையுலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்திபனுடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது காரணம் விஜய் அரசியலுக்கு வந்ததாலான்னு கேட்குறாங்க. இருக்கலான்ட்டு போயிடுறாரு. இதில் என்ன தவறு? அது அப்படி தான் பேசுகிறாங்க, ஒரு வேளை இருக்கலான்ட்டு அவர் போகிறாரு. அவர் குடும்பத்தை எடுத்து, அவர் பொண்ணை எடுத்து அசிங்கப்படுத்தி, இது ரொம்ப இதாக இருக்குது. இதை எப்படி பொறுத்துக்கிறாங்க? இதெல்லாம் எப்படி காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு? இவெல்லாம் எங்கேருந்து இப்படி பதிவுகளை போடுறான்? இவெல்லாம் மனநோயாளியா, சைக்கோவா, காட்டு மிராண்டிகளா? எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒரு கருத்தை இங்கே சமூகத்தில் வைக்கிறதுக்கே ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு சூழலை கிரியேட் பண்ணுறாங்க. அது விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அஜித் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, ரஜினி கமல் ரசிகர்களே அப்படி இறங்கிட்டாங்க. நம்ம அவங்களாவது கொஞ்சம், அவங்க ரசிகர்கள் கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை கையாளுவாங்கன்னு பார்த்தா அதுலேயே பல பேர் முட்டாள்களாகவும் பைத்தியக்காரனாகவும் இருக்கிறான். அவன் போடுற பதில்கள் கமெண்ட்டுகள்லாம் பார்த்தா ஏன்டா அப்படி இருக்கீங்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு பெரிய மனநோயாளிகள் கூட்டம் வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. அவன் சாதாரண கருத்தை கூட அவன் இது அதில் இருக்கிற சரி தவறுங்கிற இடத்துக்கு போக மாட்டேங்கிறான். நீ அவரை விமர்சனம் பண்ணிட்டியா, செத்தடா நீ, வாடா கும்பலா அப்படின்னு கிளம்பி வர்றாங்க. கமலை கொத்தடிமைன்னு பதிவு பண்றாங்க சார். நீ வந்து கொத்தடிமையா, ஐயோ அதெல்லாம் நல்ல வார்த்தைங்க. கொத்தடிமைங்கிறதெல்லாம் அது வரைக்கும் அவரோட பாஷையில் அதுக்கு கீழே இருக்கு. குறிப்பா இங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க, நீ தானே போய் கொத்தடிமையா மாறிட்ட நீ அப்படின்னு உரிமையில பேசுறதா இருக்கட்டும். இதெல்லாம் விஜய்க்கு தானே சார் ஒரு டிராபேக்கா அமையும். அதுவும் அவர் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாரு. இல்ல அப்படி அமையாது. ஏன்னா அப்ப விஜய்க்கு வந்த தாக்குதல்களும் அதே மாதிரி தானே. ஆமா, இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இப்ப அஜித்தை விஜய் ரசிகர்கள் திட்டுறதா அப்படிதானே திட்டுறான். இப்ப அஜித்தை மட்டும் என்ன மகாத்மான்னு நான் சொல்றேன், அதே மாதிரி அஜித் ரசிகர்கள் விஜய் பார்த்து என்ன மகாத்மான்னு நான் சொல்ல போறேன் கிடையாது. இல்லை, அப்போ மாறி மாறி தனக்கு பிடிக்காதவர்களை இவங்க திட்டும் பொழுது அந்த வார்த்தைகளை வந்து மிக கேவலமா பயன்படுத்துறானுங்க. இவெல்லாம் படித்தவனா படிக்காதவனா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனா என்னன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப நான்சென்ஸாக பேசுகிறாங்க. பட் வேற வழி இல்லை. அதில் ஒரு பதிவை நான் பார்க்கும் பொழுது எங்ககிட்டயே வச்சுக்கிறீங்களா, உனக்கெல்லாம் ரசிகர்கள் இருக்காங்களா அப்படின்னு கமல் அவர்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் பார்க்கும் பொழுது
அவங்க சைட்லேருந்து அதாவது சமூக வலைத்தளங்கள் ஆக்டிவாக இல்லை அப்படின்னாலுமே கூட உங்களுக்குலாம் ரசிகர்கள் இருக்காங்க, உனக்குலாம் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்லாம் எழுதும் பொழுது தான் இது எப்படி கொண்டு போகுது, எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை. இல்லை இதெல்லாம் கடந்தவர்கள் தான் அவங்க ரெண்டு இப்போ அஜித்தோ கமலோ விஜயோ ரஜினியோ இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏதோ நாய்ங்க குலைச்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ அவங்க அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. அதெல்லாம் அவங்க பார்க்கறதும் கிடையாது. அவங்க சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ கமல் ரசிகர்களுக்கு கமல் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா கேட்க போகிறாங்க. ஆனால் ஓரளவுக்கு கமல் ரசிகருக்கு பரவாயில்ல, நான் பார்த்த வரைக்கும். மற்ற எல்லா ரசிகர்களுமே ரொம்ப தரந்தாழ்ந்து தான் இருக்காங்க. ஓகே, பெரும்பாலானவர்கள், நான் சொல்கிறது நிறைய அதில் வந்து நாகரிகமானவர்கள், நல்லவர்கள், ரொம்ப நியாயமான ரசிகர்கள்லாம் இருக்காங்க. சில முட்டாள்கள் அப்படி இருக்காங்க. அது ஒட்டுமொத்த பேரையும் பாதிக்கிற மாதிரி இருக்கு. இதே கமலை தான் லியோல கொண்டாடினாங்க. இதே கமலை தான் வந்து நீங்க விக்ரம் 3 எடுங்க, அதாவது விக்ரம் அடுத்த படத்தில் இல்லைங்க விஜய் அவர்கள், இதே ரசிகர்கள் அப்ப வேண்டுகோள் வச்சாங்க. ஒரு அட்வைஸ், மறைமுகமான அட்வைஸ் பண்ணதுக்கு இவ்வளவு நேரடி தாக்குதலா அப்படின்றதான் பார்க்கும் பொழுது இல்லை, அது தவிர்க்க முடியாது. அது இன்னும் காலப்போக்கில் இன்னும் என்ன ஆகும்னு தெரியல, பட் தவிர்க்க முடியாது. ஓகே, ஆனா அந்த லியோ 2 இந்த விக்ரம் 3 இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றது மட்டும் இதுல இருந்து உறுதிப்படுத்திக்கலாம். ஓகே, இந்த பக்கம் அஜித் அவர்கள் தொடர்ந்து அந்த கார் ரேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க சார், எப்பவுமே பாசிட்டிவா ஆரம்பிக்கலாம்ல, எப்ப பாரு இதுல இருந்து தான் கொண்டு வருவீங்களா, இதுல இருந்து தான் வெளியிடுவீங்களா அப்படின்ட்டு. அது நடந்த விஷயம்ல இப்போ நம்மளுக்கு அப்படியே கொடுக்குறோம். நிறைய பேர் பிரார்த்தனைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து சீக்கிரம் மீண்டு வரும்னாங்க. அப்போ ரெண்டாவதா தம்ஸ்அப் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஒரு கட்டமாவது அமைதியாகிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. அக்டோபர் வரைக்கும் திக்குன்னு இருக்க போதா சார் அஜித் ரசிகர்களோட மனநிலையும் அவங்களோட? இல்லை, அஜித் மீது உயிரே வச்சிருக்கிற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய குடும்பங்களில் அஜித்தை வந்து ரொம்ப ஒரு மேன்மையான இடத்துல வச்சு பார்க்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விபத்து காட்சிகளை கூட ஏன் வெளியிடுறீங்க? ஒரு ரேஸுன்னு போகும்பொழுது இதெல்லாம் சகஜம்னு அஜித் எடுத்துக்கிறாரு. அதற்கான பாதுகாப்பு கவசங்களோடு தான் அவர் உள்ளே உட்காந்துருக்கிறார். அந்த காரே அப்படி தான் வடிவமைக்கப்பட்டதாக இருக்குது. அந்த கார் வந்து இப்போ நாம் பயன்படுத்துகிற ஒரு காரில் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கார் அப்பளம் மாதிரி நொறுங்கியிருக்கும், உள்ளேருந்து நீங்கள் வெளியிலே வர முடியாது. பட் அந்த காரினுடைய வடிவமைப்பு, அதோடைய ஸ்ட்ராங்னஸ், இது எல்லாமே சேர்ந்து அந்த கார் வந்து சேதாரம் இல்லாமல் ஒரு 10 குட்டிக்காரன் அடித்தாலும் எந்திரிச்சு உள்ளேருந்து கதவு திறந்துட்டு வெளில வர்றாரு. அப்படி தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவருடைய ட்ரெஸ் எல்லாமே வந்து பாதுகாப்பானதாக இருக்குது. அப்போ இது சகஜம் தானே, இந்த கார் ரேஸில் இது சகஜம் தானே அவர் நினைக்கிறாருல்ல. அப்போ அதை வந்து ஏன் மக்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து ஒரு மாதிரி பதட்டப்பட வைக்கிறதுல என்ன லாபம்னு நமக்கு புரியல. அதை விட்டுருங்களாம். இப்போ அஜித் வந்து வெற்றி அடைந்தார், அந்த தேசிய கொடியோடு வந்தார், அப்படி ஓடி வந்தார், மகிழ்ச்சியாக இருந்தாருங்கிறத பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி சந்தோஷங்களை மட்டுமே நீங்கள் வெளியிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் இதை பார்க்கும் பொழுது நீங்கள் போகாதீங்க வந்துருங்கன்றாங்க. இந்த வைப்ரேஷன் தான் ஜாஸ்தியாக போகும் அவரை நோக்கி. ஏன் அவர் போகிறாரு, போகாமல் இருந்துடலாமேன்னு தோணும் பொழுதெல்லாம் அந்த வைப்ரேஷன் போய் அவர் அட்டாக் பண்ணுதுன்னு வைங்களேன், அவர் ஜெயிக்கவே முடியாது. முதல்ல இவங்க அதை நிறுத்தணும். இந்த தவறான வீடியோக்களை வெளியிடுவதை முதல்ல அவங்க நிறுத்திட்டாலே இங்கே இருக்கிறவன் பாசிட்டிவாக நினைப்பான், ஆகா போயிருக்காரு ஜெயிச்சுட்டு வந்துடுவார். அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அதெல்லாம் வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் இப்படி தான் இருக்க போது. அவங்க இல்லை, ஒவ்வொரு போட்டியிலையுமே இந்த மாதிரி இது போன்ற காட்சிகளை வெளியிடுவதுங்கிறது கொஞ்சம் கவனமாக தவிர்க்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதே சமயத்துல அந்த ரம்யா கதாபாத்திரம் வந்து குட் பேட் இருந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க தான் ஹேஷ்டேக்ல ட்ரெண்டிங்ல இருக்கான்னு நினைக்கிறேன். யார் அந்த ரம்யா அப்படின்னு. அந்த ரம்யாக்கு இவ்வளோ மோசா சார் அந்த பெயருக்கு? இல்லை, ஆக்சுவலாக அவங்க வந்து அன்னைக்கு மாலை அது வரப்போகுது அப்படிங்கும்பொழுது நான் அஜித் தொடர்பான ஏதோ ஒன்று வரும்னு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். சரி, திடீர்னு திரிஷா இதை வெளியிடும் பொழுது இது எதுக்கு தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா ரசிகர்களை நீங்கள் வந்து காக்க வச்சு ஏமாற்றவே கூடாது. இப்போ அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே வந்து அஜித் தொடர்பான ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு தானே. நீங்கள் இந்த திரிஷாவை தான் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்குறோமே, நாய்க்குட்டியோட பார்க்குறோம், அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அங்கே நிற்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம தினமும் பார்க்குறது தானே. நீங்கள் ஒரு ஒரு புது அஜித்து அல்லது வந்து எங்கேயோ ஏதோ ஒன்று இந்த படத்துக்கே சம்மந்தமில்லாத ஒரு அஜித்து காட்சியை கூட வெளியிட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்கும். அது என்னை பொறுத்தளவுக்கு அந்த முதல் அறிவிப்பு அந்த இது வந்துச்சு இல்லையா, அந்த கிளிப்பிங்ஸ், அது தேவையில்லாதுன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, அதனால அந்த ரம்யான்ற பேருக்கு உண்டான இது விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா சார்? மீம்லாம் பார்த்தீங்களா? தொடர்ந்து என்ன ஆதிக்கு வந்து எல்லா படத்துலையும் அவங்களோட கதாநாயகி எல்லாத்துக்கும் ரம்யானே வச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அது என்னங்க பெரிய ராஜராஜ சோழன் வரலாறு, அதை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறதே நமக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. ரம்யாவாக இருந்தான்னா ராணியாக இருந்தால் நமக்கு என்ன, அது ஒரு கேரக்டர், அவ்வளோதானே.
ஓகே. டிராகன் இந்த வசூலை நீங்க எதிர்பார்த்தீங்களா சார்? படத்துக்கு இவ்வளவு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான், ஏன் இவ்வளவு கொண்டாட்டங்கள் அந்த படத்துக்கு? இல்லை, நான் உள்ளபடியே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறது நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டேன். ஓகே. நீங்கள் பல நேர்காணலில் பார்த்துருக்கலாம். நான் இந்த படம் வந்து இதுவும் சரி நீக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாறும்னு சொன்னேன். பட் இதை விட நீக்கு ஒரு 2ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. பட் அது 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 ஒரு நீரோடை மாதிரி அந்த படம் போகும். பட் இதில் வந்து நிறைய சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப நல்லா அந்த எடிட்டிங்கே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ மிஸ்கின் மேலே போய் சிகரெட்டு விழும், அடுத்த காட்சியில் மிஸ்கின் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரா மாதிரிலாம் இல்லாமல் ஆஃபீஸில் ஒரு மேட்ரு நடக்கும், திடீர்னு பார்த்தா மிஸ்கின் அங்கே நிற்பார். திகைச்சு போய் என்ன சார் நீங்கள் யார், ஏன் இங்கே வந்தீங்கன்னா கேட்கும்போது அப்படியே அந்த சிகரெட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அருமையான ஒரு டெக்னிக். அது அங்கே ஒரு சஸ்பென்ஸை வச்சு கொண்டு வருது. ஸோ அது மாதிரி படம் முழுக்க நிறைய ட்விஸ்ட்டு, ரொம்ப சுவாரஸ்யமான காட்சிகளில் ரொம்ப அழகாக நகர்த்திருக்கிறாரு அஸ்வத் மாரிமுத்து. இதில் பிரதீப் ரங்கநாதனுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ அவர் வந்து நம்மளை கதாநாயகனாக அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அதில் வந்து நம்ம நிலைச்சி நிற்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதற்கான இன்புட் நிறையா போடுறாரு, நிறைய முயற்சிகளை எடுக்கிறாங்க. அவரும் அவரை வைத்து படம் எடுக்கிற இயக்குனர்களும் சேர்ந்து தான் அந்த வேலையை பண்ணுறாங்க. இது பிரதீப் ரங்கநாதனுடைய தனிப்பட்ட அறிவும் இதற்குள்ளே இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பட் அவருக்கு இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் இங்கே இருக்குது. இப்போ 2வது படத்துலேயே அவருக்கு இவ்வளோ பெரிய கட் அவுட்டுகளை வைக்கிறாங்க. எப்படியும் ஒரு கூட்டம் கிளம்பி நான் ரசிகர் மன்றம் வைக்கிறேன்னு வரும். ஒரு நல்ல மனுஷனை கெடுத்து விட்டுறாதீங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ மணிகண்டன், பிரதீப் ரங்கநாதன், இன்னும் நிறைய பேர், நிறைய இளைஞர்கள், ஹரிஷ் கல்யாண், இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, கவின், இவங்க எல்லாமே வராங்க. இவங்க எல்லாரையுமே வந்து அவங்க மண்டைக்குள்ளே பெரிய பூசணிக்காய் கொண்டு போய் இவங்க வச்சிடக்கூடாது. அப்படியே அவங்க வளரட்டும், இன்னும் நிறைய படங்கள் தயாரிப்பாளர்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு படங்களை கொடுக்கட்டும், ஒரேடியாக சம்பளத்தை ஏற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றட்டும். ஸோ இவ்வளோ விஷயங்களையும் அவங்க பண்ணாங்கன்னா தமிழ் சினிமா, அவங்களை வாழ வைத்த தமிழ் சினிமா, அதே தமிழ் சினிமாவும் வாழ்ந்துக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த ரிசல்ட்டை வந்து இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலனாலும் இத்தனை 4 நாள் கிட்டத்தட்ட ஒரு 47 கோடி அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம். நீக்கு வந்து 3-4 கோடி சம்திங் அந்த மாதிரி. இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது டிராகன் உண்மையாலுமே 47 கோடியா, அந்த 100 கோடி கிளப்ல இதுவும் இணைஞ்சிருமா அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு பிரதீப் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது நீங்கள் இந்த 47ங்கிறதெல்லாம் வேர்ல்டு வைடு கனெக்ஷன் தான், கலெக்ஷன் தான். ஸோ அதனால் வந்து அது நிச்சயமாக அது ஒரு பெரிய கலெக்ஷன் தான் நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா ஏரியாலையுமே படம் ஷூர் ஹிட்டு. அதை தாண்டி எஃப்எம்எஸ்லாம் பிச்சு உதறுது படம். ஓகே. ஆமாம். ஸோ ஃபைனலாக சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசின விஷயம் நம்ம சேனலில் கூட நாங்கள் அதை பார்த்துருந்தோம். என்ன சார் நடக்குது? மீண்டும் அந்த சிவகார்த்திகேயன் வெர்சஸ் தனுஷ் இருந்துக்கிட்டே இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக வந்து சிவகார்த்திகேயன் அவருடைய மனக்குமுறலை வெளிப்படுத்திட்டார். எந்த மேடை கிடைத்தாலும் அதை வந்து அவர் சொல்கிற மாதிரி சூழலை இன்றைக்கி அவரே கிரியேட் பண்ணுறாரு. அது சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. பட் கடந்து வந்த பாதை ரொம்ப கண்ணீரும் கம்பளையுமா இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோமேன்னு அந்த பசுமையான நினைவுகளோட அவர் முன்னோக்கி போகிறது தான் சரியாக இருக்கும். திரும்ப திரும்ப பின்னாடி பார்த்து ஐயோ நான் நெருப்பில் விழுந்தேன், சாம்பலில் எந்திரிச்சேன்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மேடையில் சொல்லலாம், 2 மேடையில் சொல்லலாம். நீங்கள் மேடைக்கு மேடை சொல்லும் பொழுது உங்கள் மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும். அதை வந்து அவர் தவிர்க்கிறது நல்லது. அந்த மேடையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து என்னை வைத்து படம் எடுத்த எந்த தயாரிப்பாளரும் எனக்கு சொன்ன சம்பளத்தை கொடுத்ததில்லை, கமல் சார் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தயாரிப்பாளர்கள் லிஸ்ட்டுக்குள்ளே தனுஷ் இருக்கார். தனுஷெல்லாம் அப்படி ஏமாத்துகிற நபராக எனக்கு தெரியல. உங்களுக்கு சம்பளம் வேணால் குறைவாக பேசியிருப்பாரே தவிர, ஏன்னா நீங்கள் வளர்கிற நேரம் தான் காலகட்டம். அன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் சிவகார்த்திகேயனுக்கு இல்லை. அன்னைக்கு உங்களுக்கு என்ன பிஸ்னஸோ, அன்னைக்கு உங்களுக்கு என்ன ரசிகர் கூட்டமோ அதுக்கேற்ற ஒரு சம்பளத்தை தனுஷ் நிச்சயமாக கொடுத்துருப்பாரு. ஒரு சம்பளம் பேசியிருப்பாரு, அது குறைவாக இருக்கும், ஆனால் ஏமாற்றாமல் கொடுத்துருப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்னை வச்சு படம் எடுத்த எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க, என் சம்பளத்தை கொடுக்கலன்னு நீங்கள் எப்படி தனுஷையும் சேர்த்து சொல்லலாங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அதே மாதிரி ஆரம்பத்தில் அவரை வளர்த்து விட்டால் பல பேருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல. இப்போ நான் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்து ஒரு நடிகருக்கு கார் வாங்கி கொடுக்குறேன்னா எனக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல, அடுத்த படத்தில் எனக்கு ஒரு டேட்டு கொடுப்பாருங்க. ஸோ அந்த கால்குலேஷனை மீறி நீங்கள் அவரை விமர்சிக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு புரியல. கார் வேணும் ஆனால் உனக்கு நான் கால்ஷீட் தரமாட்டேங்கிறதெல்லாம் எப்படின்னு புரியல. ஸோ அது மாதிரி வளர்த்து விட்டவர்களையும் சேர்த்து தான் அவர் அடிச்சிருக்காரு. அதை அவர் தவிர்த்துக்கிட்டா நல்லது. ஏன்னா இன்னைக்கு முக்கிய இடத்துக்கு அவர் வந்துட்டார். வந்த பிறகு கடந்த பாதையை நினைக்கலாம், ஆனால் அதை வெறுப்போடு அணுகக்கூடாது. சமீபத்தில் அவங்க 2 பேரும் ஒரு நிகழ்ச்சியில் நடனம் ஆடுற மாதிரிலாம் நாங்கள் பார்த்தோம். சரி சமரசம் ஆயிட்டாங்க,
இதெல்லாம் முடிஞ்சிருச்சு போல, ஒரு எண்டு கார்டு போட்டாரு எஸ்கே அவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருந்தாலுமே கூட மீண்டும் அது எங்கேயோ ஒரு இடத்துல பிரதிபலிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு பார்க்கப்படுது. இதான் தனுஷ் எடுத்துக்கிறாரா சார்? எடுத்துப்பாரா? முதல்ல இல்ல இல்ல ஐயோ அவரு வேற இடத்துக்கு போயிட்டாருங்க. அவரு இதெல்லாம் காதுலயே வாங்க மாட்டாரு. சரி. இன்னொன்னு அவரை மாதிரிலாம் இன்னைக்கு தன்னை பொலிவுபடுத்துகிற, தன்னை உயிர்ப்பித்துக் கொள்கிற ஒரு கலைஞனெல்லாம் எப்படி கமலை நீங்க பார்த்தீங்களோ அந்த மாதிரி தனுஷை பார்க்கணும். இடையில அந்த வயதுக்கேற்ற அட்டகாசங்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதில் இருந்தாலும் வெளியில் வந்துட்டார். இன்னைக்கு ஒரே நேரத்தில் இன்னொரு படத்துக்கு கதை எழுதுவது, ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறது, ஒரு படத்தில் நடிக்கிறது, அந்த பக்கம் ஹாலிவுட் போகிறது, இந்த பக்கம் பாலிவுட் போகிறதுன்ட்டு 24 மணி நேரமும் ஒரு மனுஷன் பிஸியாகவே இருக்கார். அவருடைய தொழிலில் அவர் இன்னும் மேம்பட்டு வரணுங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கார். ஸோ அந்த மாதிரி கலைஞர்கள் ரொம்ப ரொம்ப அரிது. அவருக்கு சிவகார்த்திகேயன் இப்படி சொல்லிட்டாரு, அவர் இப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு உட்காந்தாருன்னு வைங்க, இங்கே ஒரு வேலையும் நடக்காது. அதனால் அதெல்லாம் அவர் காதுலேயே வாங்க மாட்டார். எல்லாத்தையும் செயலால் முறியடிக்கிறவன் தான் சிறந்த கலைஞர். அதில் அந்த விதத்தில் தனுஷ் சிறப்பான இடத்துல இருக்கார். சிறப்பு. ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நினைச்சு உங்களை சந்திமுறை உங்களை எடுப்பேன். நன்றி. வணக்கம்.